ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எல்லா விதத்திலையும் அப்படிலாம் நம்ம சொல்லி பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாட்களுக்கு தேவையான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம், சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்திருள்வாராக, கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. அப்போ உலகம் தத்தளித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் சமாதானம் உடையவர்களாக இருக்க முடியும். ஏன்னா வாழ்ந்தால் ஆண்டவரோடு உலகத்துக்கு வாழப்போகிறோம், கர்த்தருக்காக வாழப்போகிறோம், நம்மை நேசிக்கிறவர்களுக்காக ஒரு சில காலம் வாழ போகிறோம், மரித்தால் தேவனோடு இருக்க போகிறோம், தேவனோடு அந்த நித்திய ராஜ்யத்தில் மகிமையான பரலோகத்தில் நாம் இருக்க போகிறோம். சீக்கிரமாய் கர்த்தர் வந்தாரானா அவருடைய வருகையில் உபத்திரவத்தை காணாதபடிக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அப்போ நமக்கு தேவை என்ன? எக்கால சத்தத்தை கேட்கும் செவி எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த நாட்களில் கர்த்தரோடு இணைந்து வாழுவோம். நிச்சயமாய் தேவன் தீமை நிறைந்த உலகத்தில் பூரண சமாதானத்தோடு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் காத்துக்கொள்வாராக. God bless you.